231 பக்கம் 25 24 25 படிப்போம். யோவான் புத்தகம் யோவான் 131 பக்கம் 5வது அதிகாரத்துல 24 25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆத்மீக தீர்ப்புட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹalleluya. ஆமென். அடுத்த வசனத்தை படிங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்ப்போம், கொஞ்சம் கவனிப்போம். நான் சொல்றேன் பாருங்க, என் வசனத்தை கேட்டு இயேசு சொல்றார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டாம்? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல், என்ன தீர்ப்பு உட்பட மாட்டான்? ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். மரணத்தை விட்டு எப்படி இருப்பான்? நீங்களாக்கப்பட்டிருப்பான். மரணத்தை விட்டு நீங்களாக்கப்பட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கு ஆண்டவர் ஒண்ணு சொல்றார், என் வசனத்தை கேட்டு என்ன அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவன். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் கேட்டு அவர் சொல்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்கு தான் அதே தேவன் சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்றார். ஆமென். ஏதோ நீங்கள் மரித்ததுக்கு பரவாயில்ல, அங்க போய் நித்திய காலமா இருப்பன் இல்லை, இங்கேயே செயல்பட வேண்டும். அதுதான் சுவிசேஷத்தின் மேலான ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மேலான தன்மை. இப்ப நீங்க இங்க எல்லாம் முடிச்சிட்டு இல்ல இங்க நீங்க சீக்கிரமாவே எல்லாம் நீங்க நடந்துட்டு மரிச்சவர்தான் நாங்க இருப்பேன் அப்படின்னா இயேசுக்கு முன்னாலையும் இருந்த ஆசீர்வாதமா தான் இருக்கும். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம், இந்த பூமியிலே நல்ல சர்வசாதாரணமாக வாழ்ந்தார், ஆசீர்வாதமா தான் வாழ்ந்தார். இப்பொழுதும் அவர் எங்கதான் இருப்பாரு? பரலோகத்தில் தான் இருப்பார், நிச்சயமாக இருப்பார். ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவங்களும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நீ அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அததான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல கடைசியில சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு பரிசுத்தவான்கள் இருந்தாலும் அவர் நம்மளால் பூர்ணராகாதபடிக்கு என்ன இருக்கிறாங்க. நம்மளை விட கோடி மடங்கு பரிசுத்தத்துல வாழ்ந்தவங்க அவங்க பூரணம் ஆகல, அது நம்மளால தான் பூரணம் ஆக முடியுமா? ஏன்? நமக்கு ஒரு விசேஷித்ததை ஒண்ணு இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன? நித்திய ஜீவன். ஆபிரகாமுக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்காதது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன்னா அப்பதான் அவங்க கிறிஸ்து உங்களுக்காக பலியாக்கப்படவில்லை, அந்த பாவத்திற்கான தண்டனையை செலுத்தப்படல, ஒரு நீதி இந்த பூமியில செலுத்தப்படல. அவங்க விசுவாசத்தினால், வார்த்தைக்கு உள்ள விசுவாசத்தினால் அவங்க பிழைத்தார்கள். இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் எழுதப்பட்டிருக்கிறபடி நமக்கு ஆயிடுச்சு. ஹalleluya. நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அதனால பாருங்க, அவன் ஆக்கினிக்கு தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். நீங்க எந்த தீர்ப்பு உட்பட மாட்டீங்களா? ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. ஹalleluya. மரிச்சல் பருவம் எழுதுறது இல்ல, அது ஒரு குரூப் இருக்குது. மரிச்சல் பருவம், ஆனா கடைசி கால குரூப் இருக்கு பாருங்க, கடைசி காலத்துல சந்ததி இருக்கு பாருங்க, இதை நிறைவேற்றப்படணும். அதுக்கு தான் சபையை அந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகணும். உங்களை எனக்குடைய வேலை என்ன வேலைன்னா, கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவினால் உங்களுக்கு என்னதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது உங்களுக்கு நிறைவேறும்படி அந்த பாதைக்கு நான் உங்களை கொண்டு போறதுதான் என்னுடைய வேலை. ஹalleluya. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து அதை நீங்கள் உங்கள் சரீரத்தை ஏற்றுக்கொண்டு அது உங்களுக்குள்ள செயல்படுவதை வைப்பதுதான் எங்களுடைய வேலை. ஆமென். ஆமென். அப்போ நான் அதைத்தான் நாங்கள் அவருடைய ஊழியராக இருந்து நாங்கள் உங்களுக்கு அதை பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இதை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். நித்திய ஜீவன் பாருங்க, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதனால் பாவம் வந்தது போல இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவன் உண்டாயிற்று. ஆமென். இது இங்கேயும் ஏன்னா தேவன் வைராக்கியம் கொண்டு இருக்கிறாரு. எந்த மனுஷனை கொண்டு இந்த பூமியில மரணத்தை கொண்டு வந்தானோ அதே மனிதனை கொண்டு
இந்த பூமியிலும் ஆளுகை தன்னை நான் கொண்டு வருவேன் என்கிற வைராக்கியத்தில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எனக்குள் நித்திய ஜீவன் செயல்படுகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்குள் ஒரு 2-3 சொல்லுங்க. எனக்குள் நித்திய ஜீவன் செயல்படுகிறது. எனக்குள் நித்திய ஜீவன் செயல்படுகிறது. எனக்குள் நித்திய ஜீவன் செயல்படுகிறது. சதா காலங்களிலும் நாங்கள் இந்த பூமியை இயேசு கிறிஸ்துவின் ஒருவரால் நாங்கள் ஆளுகை செய்கிறோம். ஆவியானவருடைய பலத்தினால் நாங்கள் ஆளுகை செய்கிறோம். ஆமென். நீங்கள் ஆக்கினையின் தீர்ப்புக்கு உட்பட மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆக்கினையின் தீர்ப்புக்கு உட்பட மாட்டீர்கள். அப்ப யார் ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்றால் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள், உலகத்துக்குரியவர்களும் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களும் ஆக்கினை தீர்ப்பு உட்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தால் மீட்கப்படாமல் கிரியைகளால் மீட்கப்படுவதற்கு அவர்கள் சட்டத்தினால் மீட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறபடினால் அதன்படி அவர்களுக்கு தீர்ப்பு உண்டாகும். இப்போ கிருபையினால் மீட்கப்பட்டவங்களுக்கும் கட்டளையினால் மீட்கப்படுகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் புரிஞ்சுடுங்க. சபை எப்படி மீட்கப்படுதுன்னு சொல்லுது? கட்டளைகளால் மீட்கப்படுதுன்னு சொல்லுது. கட்டளைகள் இருந்து சட்டத்திட்டங்களால் மீட்கப்படுதுன்னு சொல்லுது. ஆனா நமக்கு இயேசு என்ன சொல்றாரு? என் வார்த்தையை கேட்டு என் அடிப்படை விசுவாசிக்கிறவன் அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்பட மாட்டான். அவன் சட்டத்திற்கு உட்பட்டவன் இல்லை. அவனுக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை நான் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். அவன் பாவத்துக்கு நீங்கி மீட்கப்பட்டிருக்கிறான். அவன் இந்த ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை விசுவாசிக்காதவர்கள் இன்னும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் இன்னும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏன்? பாவத்தில் இருக்கிறார்கள். ஏன்? மறுபடி பிறந்ததை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் விசுவாசி அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால் இன்னும் அவர்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பாவம் இருக்கு இல்லைங்கிறது எதுல நமக்கு வருது அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறது. இப்ப அவர் என்ன சொன்னாரு? பவுல் என்ன சொன்னாரு? அவரோடு கூட நாம் என்ன செஞ்சோம்? ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் அவரோடு கூட மரித்தோம். இப்பொழுது பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் பவுல் சொல்றார். இதை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் எப்படியா நாங்கள் மண்ணா இருக்கிறோம், நாங்கள் வாழ்வது ஏதோ 40 வருஷம் 50 வருஷம் என்ன குறைக்கலாம் குறைச்சிட்டு போட்டு 10 வருஷம் குறைச்சிட்டு போட்டு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் விசுவாசிங்கள். உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க மூலமாக தான் அது நிறைவேற்றப்பட வேண்டும். சபை மூலமாக தான் நிறைவேற்றப்பட வேண்டும். சபை தான் இந்த பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும். பரலோக ராஜ்யத்தை இந்த சபை தான் இந்த பூமியில ஸ்தாபிக்கும். உலகத்தரம் ஸ்தாபிக்க மாட்டான். உலகத்தரம் மகா தீவிரமாய் பிசாசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துக்குரிய சாதாரணமானவங்க அல்ல. பிசாசுக்கு 100% ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சண்டை போட தான் பிரிக்கிறான், கொலை பண்ணா 100% அப்படியே செய்யறான். இந்த சபையும் அதுக்கு நேரத்துல போயிட்டு இருக்குது. அவன் சண்டை போடுறான், இவன் உலக பக்திங்கிற வேஷத்துல போயிட்டு இருக்கிறான். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரராகிய நாம், விசுவாசத்தினால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாகிய நாம், விசுவாசத்தினால் அவருடைய ஆவியை நாம் தரித்திருக்கிற நாம், அவருடைய ஆவியை நாம் முத்திரை போட்டிருக்கிற நாமை குறித்து வேதம் சொல்கிறது. நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவ ஆவி உடையவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி முழுவதும் நம்மளை அந்த ஆவியானவர் சாட்சியாய் நிறுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டபடி எனக்கு ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தை நீங்கள் அதற்காக இடம் கொடுங்கள். எனக்குள்ள நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று தினமும் சொல்ல ஆரம்பிங்க. அதனால நான் பாவத்துக்கு உட்பட்டவன் அல்ல, ஆக்கிரத்திற்கு உட்பட்டவன் அல்ல, மரணத்துக்கு உட்பட்டவன் அல்ல, ஜீவனை அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். நான் வாக்கு தத்தத்துக்கு உட்பட்டு சொல்லுங்க. நான் வாக்கு தத்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். நித்திய ஜீவன் எனக்குள் செயல்படுகிறது. ஆமென். இதுதாங்க சத்தியம். இதுதாங்க சுவிசேஷம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியிலே அல்லேலூயா. நீங்க 2 வசனத்துக்கு கீழே போனாக்கி மரிச்சவங்க மண்ணுல மரிச்சவங்க கடைசியில இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா இந்த 2 வசனம் இந்த
இருக்கும் பொழுது நீங்கள் பிழைக்க ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பேசிக் கொண்டிருந்தாரு. பாருங்க, ஒரு ஜீவனை நம்ம யாருக்குள்ள வச்சிருக்காரு? இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. நம்ம ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நீங்க அவங்க ஒன்றா ஆயிட்டீங்கன்னா உங்க ஜீவனை எடுக்க முடியாது. ஆமென். பாருங்க, இந்த மீன்கள் இதெல்லாம் பாருங்க, இந்த கடல்ல உள்ள மீன்கள்லாம் பாருங்க. இப்போ நம்ம இங்க உள்ள மிருகத்தை எதையாவது கொண்டு போய் கடல்ல முக்குங்க, என்ன செஞ்சிடும்? நீங்களே ஒரு 10 நிமிஷம் அப்படியே முக்குனா என்ன செஞ்சுறீங்க? செத்துக்கிறோம். ஒரு மிருகோட மிருகத்தை கடல்ல முக்குங்க, என்ன செஞ்சிடும்? செத்துக்கிறோம். ஆனா கடல்ல உண்டான எல்லாமே முங்கிதான் இருக்குது. ஏன் சாப்பிடல? ஏன்னா தேவன் அந்த கடல் அந்த நீருக்குள்ளதான் அதுக்கு ஜீவனம் வச்சிருக்கிறார். அந்த மீன்களுக்கு கடலுக்குள்ளதான் அந்த நீருக்குள்ளதான் அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவனம் வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு காற்று வரவுள்ள ஜீவனம் வச்சிருக்கிறார். ஆனா மறுபடியும் பிறந்தவராகிய நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஜீவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் பிறந்தவராகிய நமக்கு ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆமென். அதனால நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிப்பீர்கள், சாவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உள்ள இருக்கீங்கன்னா பிழைப்பீர்கள். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பிழைத்திருக்க முடியும். நீங்களும் கிறிஸ்துவ ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பிழைத்திருக்க முடியும். ஆமென். அது எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? விசுவாசத்தினால். எந்த விசுவாசம்? உங்களையும் தேவனையும் குறித்து எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறது? நான் அவருடைய சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலை இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் எனக்குள் தரித்திருக்கிறேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். இதற்கு ஏதாவது சிலப்ப சொல்லுவாங்க, இல்ல நீ இத்தனை மணி நேரம் உபவாசம் இருந்தாலும் பிழைக்க முடியும், இத்தனை நேரம் நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் பிழைக்க முடியும். நான் ஜெபிக்கிறவரை நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் அதிகமாய் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னை குறித்து எழுதியிருக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நான் நம்புகிறவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்பதை நான் 100% நம்புகிறேன். அல்லேலூயா. உங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். பொய் சொல்லாதவராய் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை குறித்து எழுதினவர் பொய் சொல்வதில்லை அப்படின்னு சொல்றாரா? அவருடைய சரீரமா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க. அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறத விசுவாசிக்கிறீங்க. அவருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறீங்க. உங்க அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறீங்க. உங்க தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறீங்க. உங்க மரணத்தை சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. நான் மறுபடியும் பிறந்தவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆகையால் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஒன்றாய் இருக்கிறீர்கள். இயேசு சொல்றாரு, மரித்து எழுப்பணும்னு சொல்றாரு, என் சகோதரர்கிட்ட போங்க. அந்த மரியா பார்த்து சொல்றாரு, என் சகோதரர்கிட்ட போய் சொல்லு, எந்திரிச்சு சொல்லு, என் பிதாவுட்டையும் அவங்க பிதாவுட்டையும் நான் போறேன்னு சொல்லு. ஒன்றாகுதா பாருங்க, இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இது நம்ம முற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது கிடையாது. அவர் தேவனுடைய சரீரம் என்று சொல்ல முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அவர் என்னைக்கு மரித்தாரோ திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்டது, மகா பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அவருக்குள் இருக்கிறோம். அந்த மகா பரிசுத்தத்திலும் நாம் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த வாசலை திறந்தார். அவருடைய மரணத்தினால் நம்மை திறந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்து வீட்டுல ஆடி பாடுகிறோம், தேவன் வீட்டுல ஆடி பாடுகிறோம். பிதா சொல்ற குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார், நம்மளை ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த உலகத்தை 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாம் ஜெயித்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கணும். பிசாசு சபையை இந்த ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கப்படக்கூடாதபடிக்கு பிசாசு இந்த போதகத்தை சொல்லுகிற மனிதர்களை கொண்டு என்ன செய்யறான்னா, இந்த உலக பக்திக்கு நேர் கொண்டு போயிட்டு இருக்கிறான், சட்டத்திட்டத்துக்கு நேர் கொண்டு போயிட்டு இருக்கிறான். இயேசு எதை செய்து முடித்தாரோ அதை மறுபடியும் மனிதனை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறான். பிசாசுடைய தந்திரம்.
நீ இந்த சட்டத்தின்படி இருந்தால் பிழைப்ப, நீ இப்படி இருந்தா நீ வாழுவ, நீ இப்படி இருந்தா தான் பிழைக்க முடியும். அதை எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்தார். ஹல்லேலூயா. மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் சிலுவையில் அவர் நிறைவேற்றி முடித்தார். நாம எல்லாவற்றுக்கும் நீங்களாக மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கிரமிப்புக்கு உட்படாதபடிக்கு நம்ம ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் இலவசமாக கொடுத்தார். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஒருவேளை நீங்க இதுவரை அறியாம இருந்திருப்பீங்கன்னா, நீங்க மரித்தவர்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறீங்க. வசனங்களை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தை உள்ள ஏற்றுக்கொள்கிறீர்களோ, மூச்சுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பிழைப்பீர்கள். ஆமென். நித்திய ஜீவன் அடைந்து ஆளுக தன்மை உண்டாயிருக்கும். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறாரே, அது என்னது உண்டாயிருக்குன்னா ஆளுக தன்மை உண்டாயிருக்கும். இப்போ தேவனுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனினாலே அவர் என்ன செய்றாரு? ஆளுக செய்கிறார். அதே ஜீவனை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் சொல்றார், அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். உங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இந்த உலகத்துல நான் இருக்கிறேன். எதற்காக? இந்த உலகத்தை நான் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தினோடையும் நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் ஜெபம். அதுதான் நம்ம கட்டளைகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்டளைகளை நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். தேவ தூதர்கள் இதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான தேவ தூதர்கள் வேலை செய்கிறார்கள். நமக்கு வேலை செய்யும்படி பணிவிடை ஆவியில்லாதவர்களை தேவன் வச்சிருக்கிறார். எபிரேயர் 1 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாம்.